character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 10th standard students, good evening all. So today we are going to see botany. Okay va, new lesson தான் நம்ம பார்க்க போறோம். So let me start a session. So நம்மளோட lesson பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா plant and animal. நம்ம இப்ப பார்க்க போற lesson என்ன பாத்தீங்கன்னா unit 17. நம்ம ஆல்ரெடி unit 16 முடிச்சாச்சு. So unit 17 நம்மளோட நேம் என்ன பாத்தீங்கன்னா reproduction in plants and animals இல்லையா. So இதுக்கு முன்னாடி நம்ம hormones in plants and animals பத்தி பார்த்தோம். So அது என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். So இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா reproduction plantsலயும் animalsலயும் எப்படி reproduction நடக்குது. ஸோ எப்படி வந்து நமக்கு ஒரு புது பிளான்ட்டோ இல்லை புது அனிமலோ நமக்கு உருவாக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் அ செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ லிவிங் ஆர்கானிசம் cannot survive for an indefinite period on earth. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமையும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுடைய எர்த்தில் வந்து வாழ முடியும். ஸோ இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம், ஸோ நம்ம நீண்ட காலம் வந்து வாழ முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதனால் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே என்ன இருக்குது, ஒரு புது யங் ஒன்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் த அன்ஃபோல்டிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் வேர் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு புது இண்டிவிஜுவலை வந்து உருவாக்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் என்ஷூர்ஸ் கண்டினியூட்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஸ்பீஷியஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் செல்ஃப் ப்ரிட்ரேஷன்ஸ். ஸோ என்னன்னா ரீப்ரொடக்ஷன் மூலிமா நமக்கு உருவாகிற இந்த ஸ்பீஷியஸை வந்து நம்ம பாதுகாக்கிறதும் அதை என்னது சர்வைவல் பண்ண வைக்கிறதும் தான் இதோடைய வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா த டைம் ரெக்வைர்ட் டு ரீப்ரொடியூஸ் ஆல்சோ வேரிஸ் ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். ஸோ எல்லா ஆர்கானிசமே வந்து ஒரே டைமில் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இல்லை, அது இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ ஓகேவா, அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஒன்னை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ யூ மே ஃபைண்ட் great variations in period of reproduction in yeast, bacteria, rat, cow, elephant and humans. ஸோ என்னன்னா, ஸோ இங்கே இந்த மாதிரியான விலங்குகள், உயிரினங்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸ்டில் ரீப்ரொடக்ஷன் வேறு டைமில் நடக்கும், பாக்டீரியாவில் வேறு டைமில் நடக்கும், ரேட்டில் வேறு டைமில் நடக்கும், கவ், எலிஃபண்ட் அண்ட் நம்மளோ ஹியூமன்ஸ்க்கும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை the union of male and a female gametes. ஸோ அப்போ ஒரு அனிமல்ஸ்லையோ இல்லை பிளான்ட்லையோ இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்லையோ ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி இருந்தால் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு தான் நமக்கு அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ மேல்னா ஸ்பெர்ம், ஃபீமேல்னா எக், அதான் அவங்க கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். ஸோ அடுத்து த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கண்டெயின் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அப்போ மேல் ஃபீமேல் கேமெட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஜீன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்மளோட குரோமோசோமில். ஸோ அந்த குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருக்க ஜீன்ஸ் தான் வந்து நம்மளோட கேரக்டர்ஸ் தான் வந்து டிட்டர்மினேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அப்பா மாதிரியே இருக்காங்க, அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னா அப்பாவுடைய கேரக்டர்ஸ் நமக்கு வந்திருந்தா, அவருடைய ஜீன்லேருந்து நமக்கு வந்திருந்தா நமக்கு அப்பாவுடைய கேரக்டர்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ அம்மாவுடைய ஜீன்லேருந்து நமக்கு எல்லா கேரக்டர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா அப்படின்னா நமக்கு அம்மாவுடைய கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இல்லை ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் நமக்கு மாற்றி மாற்றி இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டு பேருடைய குரோமோசோம்ஸ்லேருந்து ஜீன்ஸ்லேருந்து நமக்கு கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம்.
so which transmit the characteristic traits of the next generation. There are 3 types of reproduction. So reproduction la namakku 3 type irukku, okay. The first one is vegetative reproduction, second one is asexual, and the third one is sexual reproduction. So in the unit full nama enna paaka porom appdi pathina sexual and asexual reproduction in plants, animals and humans. So sexual asexual reproduction வந்து animals la எப்படி நடக்குது, plants la எப்படி நடக்குது, humans la எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த lesson full ஆவே பார்க்க போறோம். Okay, so பார்க்கலாம். So first one is vegetative reproduction. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ட்டில் வந்து எப்படின்னா ஸோ ஒரு பட்டு மூலியமாவோ இப்போ ஒரு செடி இருக்குது, ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது அதோடைய ரூட்டோ இல்லை ஸ்டெம்மோ இல்லை லீஃபோ இல்லை அதோடைய பட்டோ தனியாக அதோடைய பிளான்ட்லேருந்து கீழே விழுந்து அதுலேருந்து நமக்கு புதுசாக ஒரு பிளான்ட் கிடைக்குதுன்னா அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஓகேவா. ஸோ இன் திஸ் டைப் எ நியூ பிளான்ட்லெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ், பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் of plant. The vegetative part of the plant, ஓகேவா, நான் சொன்ன மாதிரி தான் ஒன்று ரூட்டு இல்லை ஸ்டெம் இல்லை லீஃப் இல்லை பட் ஏதோ ஒன்று வந்து அதோடைய பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு தனி பிளான்ட்டாக உருவாகுது இல்லையா. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வெறும் மைட்டாட்டிக் டிவிஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மியாட்டிக் டிவிஷன்னா என்ன, மைட்டாட்டிக் டிவிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கே மியாட்டிக் டிவிஷன் ஏன் நடக்கல அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன் நமக்கு செல் வந்து டிவைட் ஆகும் இல்லையா, 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸே இங்கே நடக்கவே நடக்காது. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்னது பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து கீழே விழுது டிட்டாச் ஆகி, ஸோ தட் மீன்ஸ் அது மெச்சூர்ட் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கிறது தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் இங்கே எந்த ஒரு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதில் உருவாகிற டாட்டர் செல்ஸ், ஓகேவா, டாட்டர் செல்ஸ்னால் அதுலேருந்து உருவாகிற நம்ம பிளான்ட் தான் நம்ம டாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்படியே HSL எந்த மாதிரி இருக்கும், பேரண்ட் பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும், ஓகேவா. ஏன்னா இங்கே என்னது மேலோ ஃபீமேலோ வந்து ஃபியூஸ் ஆகலை இல்லையா, அதனால் வந்து பேரண்ட் கிட்டேருந்து அது கீழே விழுந்ததுனால எக்ஸாக்டாக அது உருவாகிற அந்த பிளான்ட்டும் அதோடைய பேரண்ட் பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே டேக் பிளேஸ் த்ரூ, நம்ம சொல்லிட்டு இல்லையா, லீவ்ஸ் மூலியமாக நடக்கலாம், ஸ்டெம்ஸ் மூலியமாக நடக்கலாம், ரூட் மூலியமாக நடக்கலாம், பட் மூலியமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லீவ்ஸ். இன் பிரையோஃபிலம் ஸ்மால் பிளான்ட்ஸ் grow at the leaf notches. So bryophyllum is a water plant, right? So அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்மால் பிளான்ஸ் எல்லாம் அதோடைய லீஃப் நாச்சஸில் தான் வளரும். இங்கே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட் பிளான்ட் பெருசாக இருக்குது, அது மேலே சின்ன சின்ன லீஃப்லெட்ஸ்லாம் வந்து வளர்ந்துருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஓகேவா லீஃப் நாச்சஸில் வளர்கிற லீவ்ஸ். அடுத்து ஸ்டெம்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட்டில், ஓகேவா, இன் ஸ்ட்ராபெரி aerial weak stems touch the ground and give off adventitious root and buds. When the connection with the parent plant is broken, the offspring becomes independent. So அதே போல ஸ்ட்ராபெரி பிளான்ட்லேயும் வந்து இந்த ஏரியல் ஸ்டெம் வந்து என்னது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் என்னவாகும், அது வீக் ஆகி அதோட பேரண்ட் பிளான்ட்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் அது ஒரு இண்டிபெண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்காக வந்து நமக்கு உருவாகும். அதான் ஸ்டெம். அடுத்து ரூட். ஸோ டியூபரஸ் ரூட்ஸ், asparagus and sweet potato. Tuberous root, asparagus and sweet potato can be used for vegetative propagation. So root உள்ள ஸோ ரூட் மூலிமா, தட் மீன்ஸ் ரூட் வந்து டிட்டாச் ஆக்கி விழுந்து நமக்கு அதுலேருந்து ஒரு புது பிளான்ட் கிடைக்குது இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற ரூட் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரூட் வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்து அதில் வந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ரூட். அடுத்து பல்பில்ஸ். இன் சம் பிளான்ட்ஸ் த ஃப்ளவர் பட் மாடிஃபைஸ் இன்டு குளூபோஸ் பல்ப் விச் ஆர் கால்ட் அஸ் பல்பில்ஸ். வென் தீஸ் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட் தே க்ரோ இன் ஏ நியூ பிளான்ட், ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து மொட்டு இருக்கு இல்லையா, பட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்னவாகும், ஒரு சில குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பேரண்ட் பிளான்ட்டை விட்டு கீழே விழுந்துடும். ஸோ அந்த பட் தான் வந்து நமக்கு என்னது ஒரு புது பிளான்ட்டாக உருவாகும், ஓகேவா. அதுதான் வந்து பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் வந்து மோஸ்ட்டாக எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் filamentous algae breaking of the filament into many fragments called fragmentation. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் என்னது, நிறைய பார்ட்ஸாக துண்டுகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். Each fragment having at least one cell may give rise to a new filament of the algae by cell division. ஸோ அப்போ algae வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலிமா நிறைய துண்டுகளாக பிரியுது அப்படின்னா அப்போ ஒரு துண்டுக்குள்ளேயும் என்ன இருக்கும், ஒரு செல் இருக்கும், ஓகேவா. அப்போ அந்த செல் வந்து ஒரு புது ஆல்கேவாக மறுபடியும் உருவாகும். அதுதான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா. ஸோ 2 துகள்களாக இருக்குது. ஸோ நியூக்ளியஸ், செப்டம், ஸ்பைரல், குளோரோபிளாஸ்ட். ஸோ அது என்னது தனித்தனியாக பிரியுது இல்லையா. ஃபஸ்ட்டு முழுசாக இருக்குது, அதுக்கப்புறம் அது நமக்கு 2ஆக பிரியுது இல்லையா. ஸோ அப்போ அந்த 2ஆக பிரிகிறதுலேருந்து நமக்கு ஒரு செல் இருக்கும். அந்த செல் மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் ஆரிஜினேட் ஆகி நமக்கு ஒரு புது ஆல்கையை உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஃபிஷன்.
ஃபிஷன்னா நமக்கே தெரியும் பிரிக்கிறது இல்லையா, ஃபியூஷன்னா ஒன்றா ஆக்குறது, ஃபிஷன்னா ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ இன் திஸ் டைப் பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். அப்போ ஒரு பேரண்ட் பாடி வந்து 2 டாட்டர் பாடியாக வந்து பிரியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீபா தான். ஸோ ஈச் செல் டெவலப் இன்டு நியூ அடல்ட் ஆர்கனிசம். அப்படி என்னவாகும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாதப்ப ஓகேவா அது ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணாது, அதோட ஃபியூஸ் ஆகாது, இல்லை மேல் ஃபீமேல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடியை 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கும். ஓகேவா 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணி 2 டாட்டராக உருவாகும். அந்த 2 டாட்டர் தான் நமக்கு என்னது ஒரு புது அடல்ட்டாக நமக்கு புது அடல்ட் அமீபாவாக நமக்கு வெளியில் வரும். ஸோ அதுதான் ஃபிஷன். அடுத்து பட்டிங். Formation of a daughter individual from a small projection. The bud arising on the parent body is called budding. Example yeast. ஸோ இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஈஸ்ட் செல் சின்னதாக கொடுத்துருக்காங்களா. ஸோ டெவலப்பிங் பட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு முட்டு விடுதல் மாதிரி பெருசாக வளரும். ஓகேவா அதான் டெவலப்பிங் பட். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நியூ பட். ஸோ அதுக்கப்புறம் செயின் ஆஃப் பட் என்னது அதுக்கு மேலே பட் வரும். அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு கீழே வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். அதான் வந்து பட்டிங். ரீஜெனரேஷன். ஸோ நேம்லேயே இருக்குது ரீஜெனரேஷன், அகைன் ஜென்ரேட் ஆகிறது தான் வந்து ரீஜெனரேஷன். த எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் டு கிவ் ரைஸ் டு த ஹோல் நியூ ஆர்கனிசம் இஸ் கால்ட் ரீஜெனரேஷன். ஸோ அப்போ நீங்கள் எத்தனை துண்டுகளாக அதோட பாடியை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, மறுபடியும் அந்த துண்டுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோல் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணுற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, பிளானரியா. ஸோ இந்த மாதிரியான ஆர்கனிசம் வந்து நீங்கள் எத்தனை துண்டாக வெட்டி போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய பாடி எல்லாம் என்னது மறுபடியும் ஒன்றாகி ஒரு பெரிய ஆர்கனிசமாக வந்து மாறிடும். ஸோ அதான் வந்து ரீஜெனரேஷன். ஸோ the next topic is asexual reproduction. ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷனில் 3 டைப் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதோட டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் asexual reproduction. ஸோ asexual reproductionல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் மூலயமா உருவாகிற ஆஃப்ஸ்ப்ரிங் தான் வந்து நம்ம asexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆஃப்ஸ்ப்ரிங் பை a single parent without the formation and fusion of gametes is called asexual reproduction. அப்போ asexual reproductionல என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகாது. அப்படி ஆகாமல் உருவாகிற அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் asexual reproduction மூலமா உருவாகின ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ இதுலையுமே என்னது மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் டஸ் நாட் அக்கர். இங்கேயும் மியாசிஸ் வந்து அக்கர் ஆகாது. ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ்ட் பை asexual reproduction ஆர் நாட் ஒன்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ் பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட். என்னது ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு பேரண்ட்ல இருந்தால் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து உருவாகிறதுனால அது ஐடென்டிக்கலாக மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட் எப்படி இருக்கும் அதே போல் எக்ஸாக்டாக இருக்கும். ஓகேவா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஐடென்டிக்கல்னா ரெண்டுமே சிமிலராக இருக்குன்னு சொல்லுவோம். பேரண்ட் எப்படி இருக்கும் அச்சஸில் அதே மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு உருவாகிறது வந்து asexual reproduction தான் நமக்கு உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகாமல் நமக்கு உருவாகுது. அதனால தான் வந்து எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் பேரண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா ஸோ asexual reproduction occurs by spore formation. This is the most common method of asexual reproduction in fungi and bacteria. So spore உருவாகிறது மூலமா நமக்கு நடக்கிற reproduction தான் வந்து asexual reproduction. ஸோ இது எங்கே ரொம்ப அதிகமாக நடக்கும், இந்த மெத்தட் வந்து எங்கே ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபங்கையில் தான் வந்து இந்த asexual reproduction வந்து நடக்கும். During spore formation, a structure called sporangium develops from the fungal hypha. The nucleus divides several times within the sporangium and each nucleus with a small amount of cytoplasm develops into a spore. என்னாச்சு formation of structure spore formation நடக்கும்போது நமக்கு என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பொரான்ஷியம். ஓகேவா அப்போ ஸ்போர் இருக்கிற இடத்த தான் நம்ம ஸ்பொரான்ஷியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டெவலப் ஆகும் ஃப்ரம் ஃபங்கல் ஹைஃபா. ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து என்னது நிறைய டைம் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். செவரல் டைம்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்பொரான்ஜியம்குள்ளே. அண்ட் the nucleus with a small amount of cytoplasm develops into the spore. அதுக்கப்புறம் அங்கே என்ன டெவலப் ஆகுது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து அந்த ஸ்போர்க்குள்ளே டெவலப் ஆகுது. the spores are liberated and they develop into a new hypha. அதுக்கப்புறம் அந்த ஸ்போர் டெவலப் ஆகிது நமக்கு ஒரு புது ஹைஃபாவாக உருவாகுது after reaching the ground or substratum. ஸோ கீழே உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் ஸ்போர் ஃபார்மேஷன் இன் ரைசோபஸ். ஸோ பாருங்கள் அங்கே ஸ்போர்னு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்பொரான்ஷியம் ஸ்போர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். நியூக்ளியஸ்குள்ளே நமக்கு சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகி சைட்டோபிளாசம்லேருந்து நமக்கு நிறைய ஸ்போர் உருவாகி அந்த ஸ்போர்லேருந்து நமக்கு ஹைப்பா உருவாகும். அதுலேருந்து நமக்கு என்ன நடக்குது asexual reproduction நடக்குது. ஓகேவா ஓகே. ஸோ இதான் வந்து asexual reproduction. And the third one is sexual reproduction in plants. ஸோ செக்ஷுவல்னாலே நமக்கே தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா இணைஞ்சு நமக்கு உருவாகிற அந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் 2 gametes male and female are fused to produce offsprings in their own kind. In such cases, both sexes, male and female sex organs are needed to produce gametes. You have already learnt that the flower is a reproductive organ of a flowering plant. ஓகேவா ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்டாக நமக்கு தெரியும்
பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு ஃப்ளவர்ஸில் தான் நமக்கு என்ன நடக்கும் மோஸ்ட்டாக ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்தர் வி நீட் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளவர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நீங்கள் அதிக அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு தெரியணும், தட் மீன்ஸ் ஃப்ளாரோடைய ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ்க்குலாம் என்னென்ன வேலை அப்படின்றத தெரியணும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் நம்மளோட parts of the typical flower. So flower உடைய typical parts என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கே தெரியும். ஸோ பார்ட்ஸ் என்னென்னா கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் in a flower. So a flower is a modified shoot with a limited growth to carry out sexual reproduction. ஸோ நீங்கள் பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் தான் என்ன நடக்கும், sexual reproduction நடக்கும். A flower consists of 4 holes borne on a thalamus. These holes are from outside. ஸோ ஹோல் அப்படின்னு என்னென்னா கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளார் பாருங்கள். ஸோ ஃப்ளாரில் உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத குறிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை உங்கள் புக்கில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், the 2 outermost hole. ஓகேவா? 2 outermost hole என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ், கொரோலா and non-essential or accessory holes as they do not directly take part in the reproduction. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஹோல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். ஸோ கேலக்ஸ், கொரோலா அப்படின்றது என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ஹோல். ஓகேவா? ஒரு ஃப்ளாரோடைய அவுட்டர் மோஸ்ட் ஹோல் தான் வந்து கேலக்ஸ், கொரோலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரீப்ரொடக்ஷனில் டேக் பார்ட் ஆகாது. ஸோ டேரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் டேக் பார்ட் ஆகிற 2 பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் தான். தட் அதர் 2 ஹோல் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் ஆர் நோன் அஸ் த எசென்ஷியல் ஹோல் பிகாஸ் போத் டேக் பார்ட் டைரக்ட்லி இன் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போ இது வந்து டேரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் ஸோ டேக் பார்ட் பண்ணாததுனால ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எசென்ஷியல் ஆர் ஆக்சசரி ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் அண்ட் கொரோலா. ஸோ ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் வந்து டேரக்டாக ரீப்ரொடக்ஷனில் டேக் பார்ட் ஆகிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எசென்ஷியல் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆண்ட்ரோஷியம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ரோஷியம் இஸ் நத்திங் பட் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஓகேவா? மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் வந்து ஆண்ட்ரோஷியம் தான். இட் இஸ் கம்போஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேமன்ஸ் தான் இருக்கும். ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் கால்ட் ஃபிலமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஆண்ட்ரோஷியம் அப்படின்றது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டேமன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேமனுக்கும் என்னது ஸ்டாக் இருக்கும். ஓகேவா? தண்டு மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த போலன் சாக். அப்போ போலன் கிரெயின்ஸ் தான் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்கிறதுக்கு, ஃப்ளாரில் பாலினேஷன் நடக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து போலன் கிரெயின்ஸ் தான். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் சாக்கில் இருக்கும். ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர் அண்ட் போலன் கிரெயின்ஸ். ஓகேவா? போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம உங்களுடைய ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போலன் சாக் பார்த்தீங்களா, அது ரவுண்டாக க்ரீனிஷ் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து போலன் கிரெயின் அப்படின்னு. ஸோ ஆந்தர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட சென்டர் பார்ட்டில் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆந்தர். ஓகேவா? ஆந்தர், ஃபிலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு என்னது ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலன் கிரெயின்னா என்ன அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு புக்லேயே இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. It has 2 layered wall. ஓகேவா? 2 layered wall இருக்கும். The hard outer layer is known as exine. ஓகேவா? அப்போ போலன் கிரெயின் உடைய outer layer வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? exine அப்படின்னு சொல்லுவோம். It has prominent apertures called germ spore. அப்போ அதில் தான் நமக்கு என்ன இருக்கும்? germ spore present ஆயிருக்கு. Inner thin layer வந்து என்னன்னா intine அப்படின்னு சொல்லுவோம். So it is a thin and a continuous layer made up of cellulose and pectin. இது வந்து ஒரு continuous layer-ஆ இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸும் பெக்டினும் வந்து இதில் அதிக அளவு present ஆயிருக்கும். ஸோ mature pollen grains contain 2 cells. எத்தனை cells? 2 cells. The vegetative and the generative cells. ஓகேவா? அப்போ எத்தனை செல்ஸ் இருக்கு? வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் 2 செல்ஸ் இருக்கு. ஸோ வெஜிடேட்டிவ் செல் கண்டெய்ன்ஸ் a large nucleus. அப்போ வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல நமக்கு நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். whereas in generativல cell divides mitotically to form 2 male gametes. அப்போ ஜெனரேட்டிவ் செல்ல வந்து நமக்கு என்னவாகும்? அது ரெண்டா பிரிஞ்சு நமக்கு 2 மேல் கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரோஷியம். ஸோ அடுத்து பாருங்க கைனோஷியம். ஸோ கைனோஷியம் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆண்ட்ரோஷியம் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார், கைனோஷியம் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ். இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். அந்த கார்பல்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. இது 3 சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இந்த ஃப்ளவரில் சென்டர் பார்ட்டை நீங்கள் பைசெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பார்க்கலாம் கிளாஸில். ஸோ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஃபீமேல் கேமெட். ஓகேவா? ஸோ கைனோஷியமில் நமக்கு ஃபீமேல் கேமெட் இருக்கும், ஆண்ட்ரோஷியமில் மேல் கேமெட் இருக்கும். ஸோ ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல். ஓகேவா? The main part of the ovule is the nucellus, which is enclosed by 2 integuments leaving an opening called the micropyle. கீழே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஓவியூல். ஸோ ஓவியூலோட ஃபுல்லாக அதோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓவியூல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த ஓப்பனிங்க்கு பேர் மைக்ரோபைல். மைக்ரோபைல் இஸ் நத்திங் பட் a small opening present in the ovule. The ovule is attached to the ovary
வால் பை அ ஸ்டாக் நோன் அஸ் ஃபியூனிக்கல்ஸ். இந்த ஓவியல் தான் வந்து ஓவர் கூட ஒரு அட்டாச் இருக்கும் ஒரு ஸ்டாக் மாதிரி. ஸ்டாக்னா நம்ம நீளமான டியூப் மாதிரி. ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூனிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாலசா இஸ் த பேசல் பார்ட். ஓவியருடைய பேசல் பார்ட் கீழே வந்தீங்கன்னா பேசல் பார்ட் என்னன்னா சாலசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்து கீழே இருந்து போங்க. ஓகேவா, டயக்ராம் போடும்போது. ஸோ அதான் சாலசா அப்படின்னு கொடுத்தா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஸோ த embryo sac contains 7 cells and the 8th nuclei located within the nucellus. அப்போ நம்மளோட embryo sac-ல எத்தனை செல்ஸ் இருக்குது? மொத்தம் 8 இருக்குது. அதில் 7 செல்ஸ் வந்து எங்கே இருக்குது? embryo sac-ல இருக்குது. 8 வந்து 8th செல் வந்து எங்கே ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட நியூசெல்லஸ் உள்ள ஓவியில் இருக்கிற நியூசெல்லஸில். ஸோ the 3 cells at the micropillary end form the egg. அப்போ மைக்ரோபில்லர் எண்டில் இருக்கிற 3 செல்ஸும் ஒன்றா சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் apparatus, and the 3 cells at the chalosa end are the antipodal cells. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center. ஓகேவா, மொத்தம் எத்தனை 8 இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து எக் apparatus-ஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த 3 வந்து antipodal cells-ஐ வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அந்த லாஸ்ட் ரிமைனிங் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த எக் apparatus ஒன் இஸ் த எக் செல் ஃபீமேல் கேமெட். அந்த எக் apparatus-ல இருக்கிற ஒரு எக் வந்து ஃபீமேல் கேமெட், அண்ட் த ரிமைனிங் 2 cells ஆர் தி சினர்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எக் apparatus-ல வந்து 3 செல்ஸ் இருக்குது. அதில் ஒரு செல் வந்து ஃபீமேல் கேமெட்டு, மீதி இருக்கிற 2 வந்து சினர்ஜெட்ஸ். ப்ராசஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ல எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக நடக்கும். ஒன்று பாலினேஷன் மூலமா, இன்னொன்று ஃபர்டிலைசேஷன் மூலமா. ஓகேவா, பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ பாலினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி போலன் கிரெயின்ஸ். ஓகே, ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த போலன் கிரெயின்ஸை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது மூலமா நடக்கிற பாலினேஷனுக்கு பேர் தான் வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The transfer of pollen grain from anther to stigma of a flower is called pollination. சொன்னது ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிக்மா மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன, எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபர்டிலைசேஷன் which leads to the formation of fruits and seeds. அப்போ ஒரு ஃப்ளாரில் ஒரு பிளான்ட்ல பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பாலினேஷன் நடந்தால் மட்டும்தான் அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் நமக்கு என்னது ஃப்ரூட்டு சீடெல்லாம் வந்து அங்கே உருவாகும். தென் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். அப்போ ஒரே பிளான்ட்ல பாலினேஷன் அந்த போலன் கிரெயின் வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செல்ஃப் பாலினேஷன். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பாலினேஷன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ வி வில் see the remaining topics in the next class. Thank you.